ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட உரையாடலாம். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கூட்டணி, இன்னொரு பக்கம் தனி வழின்னு ரெண்டு பக்கமா இந்த தேர்தல் ரொம்ப பரபரப்பாகவே இருக்கு. இப்போ என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. இது மற்ற கட்சிகளை நாங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம், எங்கள் கூட்டணி கட்சிகள் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு காட்டுறதுக்காகவா, இல்லை தனி பெரும்பான்மை நம்ம பேரில் வரணும் அப்படிங்கிற ஒரு தந்திரமா, அரசியல் தந்திரமா? இது ரெண்டுமே இருக்குங்க. நீங்கள் பிரதான கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அதிமுக மேலே சில விமர்சனங்கள்லாம் இருந்தது. நீங்கள் முதல்ல ஆரம்ப விமர்சனத்தில் அதுக்கு என்றைக்குமே மறுக்க முடியாது. ஏன் பாஜகவோட உங்கள் கூட்டணிக்கு போனாங்க? 2019 இருக்கலாம், 2024 ஏன் வெளியே வந்தாங்கிறதுக்கு கேள்விக்கும் பதில் இல்லை. மறுபடியும் 2026 ஏன் போனாங்க அப்படிங்கிறதுக்கு கேள்விக்கும் பதில். அடிப்படையில் ஏன் போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான பதில் இது வரைக்கும் இல்லை. அதை தாண்டி இந்த சீட் ஷேரிங்கில் எடப்பாடி பழனிசாமி நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை மறுபடியும் வந்திருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 5 சீட்டில் முடக்குனாங்க பாஜகவை. அதே மாதிரி இதோட 27 சீட்ஸ்லேயே குறைச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இது எங்கேருந்து பார்க்கணும்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏல இருக்கிற பாஜக 11% வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் 2 ரெட்டை அழகி ஒரு தாமரை கொடுங்க இப்போலாம் சொல்லி பேச்செல்லாம் போச்சு. அப்படி இருக்கும்பொழுது 27 சீட்ஸ்க்குள்ளே உங்களை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தை எல்லா கட்சியிலும் வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக பாஜக வைக்கிறாங்க, அதே மாதிரி பாமக வைக்கிறாங்க. அப்போது நாளைக்கு ஒருவேளை நம்ம கம்மியான சீட்ஸ் நிற்கிறோம்னா இந்த ஆட்சி வந்தால் கூட நம்ம ஆட்சியில் அவங்கள சார்ந்து இருக்கணும். அப்போ அது இல்லாமல் இருக்கணும். அதாவது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, பட் ஒருவேளை என்டிஏ ஜெயிக்குது அப்படின்னா, என்டிஏ ஜெயிச்சா கூட்டணியை ஜெயிக்கும் பொழுது உங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியே கிடச்சிரும். தோத்தா ஒட்டுமொத்தமாக தோற்றுருவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சா நான் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குற பேச்செலாம் இருக்கக்கூடாது, தோத்துட்டா எல்லாரும் ஒன்றா தோக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டார் அப்படிங்கிற பார்க்குறேன். ஸோ ரெண்டுமே இருக்குது. இதில் இந்த மாதிரி தேவையில்லாத சலசலப்புகள், தேவையில்லாத பேச்சுகள் வேண்டாம். அதே மாதிரி கண்ட்ரோலை நான் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சீட்ஸ் ஒதுக்குனது கூட பாருங்கள். நீங்கள் இப்போ ஜிகே வாசனுக்கு ஒதுக்கி இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டார் அவர். பாஜகவுக்கு ஒதுக்கின சீட்டு, இப்போ பாஜகவுக்கு புதுக்கோட்டையில் 3 சீட் ஜெயிச்சிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. ஒன்றில் கூட ஜெயிக்க முடியாது. எப்படி ஜெயிப்பாங்க? புதுக்கோட்டை ஒதுக்கியிருக்காங்க, கந்தரக்கோட்டை ஜெயிச்சிருக்காங்க. அங்கெல்லாம் பெருசாக அவங்களுக்கு வேல்யூலாம் இல்லை, கட்டமைப்புலாம் இல்லை. எப்படி அப்போது நீங்கள் அதே நேரத்தில் இவர் மினிஸ்டர்ஸ் தொகுதியெல்லாம் ஏற்கனவே அறிவிச்சிட்டார். 27 வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே தோற்று போனவங்க சில பேர் இப்போ போன வாட்டி தோற்றுருந்தாங்கன்னா அந்த சீட்ஸை வேறு இடத்துக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் மாற்றிருக்காரு. அப்படிங்கிறதையும் பார்க்கும் பொழுது தன்னுடைய கூட்டணி, தன்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு இவர் சரியான சீட்ஸை ஒதுக்கிக்கிட்டு கூட்டணி கட்சிகளான பாஜகவிற்கும் பாமகவிற்கும் இல்லை ஜிகே வாசல் மற்றவர்களுக்கெல்லாம் தோற்று போகிற சீட்ஸை கிட்டத்தட்ட ஒதுக்கிட்டாரு அப்படிங்கிறதா பார்வையாக இருக்கிறது. இப்போ 2021 தேர்தலில் பாஜகவுக்கு 20 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டில் பாஜகவோட பலம் அதிகரிச்சிருக்கிறதா நினைச்சு இந்த சீட்டை கொடுத்துருக்காரா, இல்லை வேற எதுவும் உட்கட்சி? இல்லைங்க, நீங்கள் அது நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கிளைம் வைக்கிறாங்க? 24 நாடாளுமன்ற தேர்தல் என்டிஏ கூட்டணி 18%, அதில் பாஜக 11%. அதான் அவங்க கிளைம். இன்னும் சொல்ல போனால் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற கிளைமை தொடர்ச்சி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதற்கு உண்டான சீட்ஸ்ன்னு பார்த்தா அவங்க 60-70 சொல்லி சொன்னாங்க. உத்தேச பட்டியலாம் போட்டாங்க, 35-40 இடங்கள் உத்தேச பட்டியல் போட்டாங்க. அதனால அதற்கு உண்டான சீட்ஸ் இல்லாமல் இவர் என்னன்னா அதை நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. இவர் 35 சொல்லியிருப்பாங்க, அதை குறைச்சி இல்லை 27 முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் கடைசியாக நடந்த தேர்தலோட தான் கம்பேரிசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 24க்கு வாங்கின சீட்ஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒர்த் இல்லை. பாஜக இன்னும் ஹார்டாக பார்கின் பண்ணியிருக்கலாம், பார்கின் பண்ணலை அப்படிங்கிறத பார்வையாக இருக்கிறது. ஆனால் 7 சீட்ஸ் ஏன் 20லேருந்து இருந்தீங்கன்னா 20ல் அவங்களோட நிலைமை என்பது வேறு, இன்னைக்கு 26ங்கிறது நிலைமை வேறு. ஓரளவு உயர்ந்திருக்காங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் ரொம்ப பெருசாக பாஜக வளர்ந்துட்டாங்களா? இல்லை. இன்னொரு சொல்கிறேன், இப்போ நீங்கள் 11% கட்சின்னு இருக்கு இல்லையா? 2026 இவங்க நிற்க போகிற 27 ப்ளஸ் வாசன் நிற்கிற ஒரு 5 தாமரை, மொத்தம் 32 சீட்ஸில் தாமரை நின்னாலும் மறுபடியும் இது 3% கட்சியாக மாறிடும். நீ பர்சன்டேஜாக பார்க்கும் பொழுது இப்போ எது 11% நான் 3வது பெரிய கட்சின்னு கிளைம் வச்சுருந்தாங்களோ அதுவும் குறைஞ்சிரும். அப்போ மறுபடியும் பாஜகவோட இடம் என்னங்கிறத இன்றைக்கி அதிமுக கூட்டணிக்குள்ளேயே அவங்க ரொம்ப சுருங்கி போய் 3% இல்லை 2.5% கட்சியாக அவங்க மறுபடியும் மாறிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது பாஜகவோட உண்மையான வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்ச, உண்மையான பர்சன்டேஜ் என்னங்கிறது பழையபடி இது ஒரு 3% கட்சி தான், இல்லை 2.5% கட்சி தான் அப்படிங்கிற உண்மை வெளியே வந்துடும். இப்போ பாஜகவுக்கு சீட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, அதே நேரம் பாமகவுக்கு தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. இது அந்த கட்சி ரெண்டா உடஞ்சது தான் காரணமா, இல்லை அதோட அந்த கட்சிக்கு இருந்த ஒரு தொகுதியில இருந்த ஒரு கௌரவம், ஒரு செல்வாக்கு குறைஞ்சிட்டதா பார்க்குறாங்களா? இல்லைங்க, ஓவராலாகவே பாமகவுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு காலத்தில் 5% இருந்தது, இன்னைக்கு 4 இல்லை 4 கீழே குறைஞ்சிருச்சு.
நீங்கள் பாமக வைக்கிற கிளைம்ங்கிறது வட மாவட்டங்களில் வன்னியர் வாக்கில் எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு கிளைம் வைக்கிறாங்க. அது உண்மையா? இல்லை. அது திமுக விட்டும் அதிமுக தான் இருக்குது. நீங்கள் 100% பாமக வாக்கள் மட்டும் எடுத்தீங்கன்னா அதிலிருந்து பெரும்பான்மையாக நீங்கள் வந்து பாமகக்கு தான் போகுதுன்னா கூட 5% கட்சியாக தானே இருக்குது. அப்போ எந்த வன்னியர்களுக்காக நாங்கள் இருக்கோம், வன்னியர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது நான் 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது சீனியர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் சேர்ந்து இருக்கும்போது அதான் நிலைமையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு தேய்மானத்தை நோக்கி தான் கட்சி போயிட்டுருக்கு. நீங்கள் போன வாட்டி 2021 அவங்க வந்து 23 சீட்ஸ் வாங்கினாங்க. அப்போ வச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா 10% இடஒதுக்கீடு எடப்பாடி ஒத்துக்கிட்டார், அதனால நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம். 23 சீட்ஸ் குறைச்சிக்கிட்டதுக்கே காரணம் அது. அதுக்கு முன்னாடி நிறைய சீட்ஸ் அவங்க எப்பயுமே வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற காரணத்தில் குறைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த முறை 2 பிரச்சனை. ஒன்று, தொடர்ச்சியாக ஒரு வீழ்ச்சி பெருசாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலை. அது பாராளுமன்றமாக இருக்கலாம், இல்லை சட்டமன்றமாக இருக்கலாம். அதை தாண்டி அப்பாவும் பையன் பிரிஞ்சிருக்காங்க. நீங்கள் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் வந்து அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கிறாங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. அது ஏன் போகிறாங்கன்னா, நீங்கள் சென்னை ராமதாஸ்க்கு வயசு ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்தபடியாக தலைவர் என்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ்கிட்ட போகிறாங்க. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முதல் பொண்ணை வந்து களத்தில் இறக்கி ஒரு செக் வைக்கிறார், தன்னோட பேரனை களத்தில் இறக்குறார். நீங்கள் நிர்வாகிகள் வந்து அங்கே போயிருக்கலாம், மாம்பழ சின்னம் அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இன்னுமே வாக்கு வங்கிங்கிறது யாருக்கு இருக்குது? நீங்கள் வந்து வன்னியர் சங்கத்துடைய தலைவரும் இங்கே தான் இருக்கார், சீனியர் ராமதாஸும் இங்கே தான் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாக்கு வங்கிங்கிறது பெரிய சேதாரம் ஏற்பட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இது வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த 5% அல்லது 4% வாக்கு வங்கி குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருப்பாரு, இல்லை உங்களுக்கான வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிற இடங்கள் இருக்கே தவிர நீங்கள் ஒட்டுமொத்தமாக குறைஞ்சிருக்கிற காரணத்தினால உங்களுக்கு நான் கொடுக்க போகிற சீட்ஸ் 18 தான். அன்புடைய நாவல் பெருசாக பேசவும் முடியாது, இல்லைங்க எனக்கு கூடுதலாக வேணும், ஏன்னா எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ரைட், ஓகே, பட் ஆனால் கூடுதலாக வேணும்னா அதுக்கு நீங்கள் எந்த இடத்துல கிளைம் வைப்பீங்க? ஒன்றாவது இதுனா பிரச்சனை இல்லை. இப்போ அப்பாவும் பையனும் சேர்ந்தா இருக்கீங்க, பாமக உடையலைன்னா எனக்கு சிக்கல் இல்லை, நான் கேட்ட 23 இல்லை கூடுதலாக கொடுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னென்னா இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு, பாஜக 7 சீட்டு ஏற்றுறாரு, 7 சீட்டு ஏற்றுறதை இந்த பக்கம் 5 குறைச்சி அப்படி ஒரு இது பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ்க்கு இருக்கிற வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறதுனால என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாமக வாங்குறதை விட சசிகலா ராமதாஸ் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க, அந்த கூட்டணி அதிக வாக்கு வாங்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதிகமாக வாங்குங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து சீனியர் ராமதாஸ் ஒர்க் பண்ண போகிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த 18 தொகுதியில் ரொம்ப குறி வச்சு வேலை பார்ப்போம் நான் பார்க்குறேன். இவங்களுக்கு கொடுத்துருக்க 18 தொகுதிகள் நீங்கள் வந்து 18 தொகுதிகளில் களத்தில் ஆளை இறக்கி பையனா அப்பாவாங்கிறத பார்ப்பார். அந்த இடத்துல வன்னியர் வாக்கள் எந்த பக்கம் போகுது, அதோட சேதாரம் இருக்கும். நீங்கள் எண்ட் ஆஃப் த டே அன்புமணி ராமதாஸும் ஜெயிக்காமல் போகலாம், சீனியர் ராமதாஸ் ஜெயிக்காமல் போகலாம், பட் அவங்களுக்குள்ள இருக்கிற யுத்தம்ங்கிறது யாருக்கிட்ட வன்னியர் வாக்கள் இருக்குங்கிறத அவங்க பார்க்கணும். அதான் அவங்களுடைய இப்போது சசிகலா நிற்கிறதுனால நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து வாக்கள் குறையுமா? வாக்கள் குறையும். தோல்வி வாய்ப்பு இருக்கா? தோல்விக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட தினகரன் 2019 இதான் பண்ணார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்களை தினகரன் எடுக்கிறார். அப்போ அதனால தினகரனுக்கு இன்றைக்கு வரைக்கும் வேல்யூ இருந்துகிட்டு இருக்கு. சசிகலா கிட்டத்தட்ட அந்த வாக்கள் என்ன வாக்கள்? அதிமுக அதிருப்தியாக இருக்கும், தினகரன் பிரிஞ்சு வந்துட்டாரு, அப்போ அவருக்கு நாங்கள் வாக்கள் செலுத்துகிறோம், தென் மண்டலத்தில் தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க. இப்போ அதே தான் சசிகலா பண்ணுறாங்க. தினகரன் இருந்த இடத்துல சசிகலா போகிறார். அப்போ அந்த வாக்கள் எனக்கு வரணும்னு நான் நம்புகிறார். குறிப்பாக முக்குளத்தூர் மக்களுடைய வாக்கள் எனக்கு வரும். நீங்கள் வந்து அதிமுகங்கிற கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வேறு மாதிரி நடத்துகிறாரு, சசிகலாட்ட போகணும் அப்படின்னு நினைக்கின்ற மக்கள் இந்த வாக்களிப்பாங்க. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து சீட் கன்வெர்டபிள் இருக்குமானா இருக்காது. ஆனால் இவங்க செய்ய போகிற சேதாரம் என்பது அன்புமணி ராமதாஸிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொஞ்சம் இருக்கும். அந்த சேதாரம் ஏற்படுத்த போகிறதுங்கிறது மறைமுகமாக திமுகவிற்கு அது வந்து உதவலாம், இன்டெரக்டாக அவங்களுக்கு உதவும். ஆனால் இந்த அதிமுக அல்லது என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏற்கனவே இன்றைக்கி இருக்கிற ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, என்டிஏ 2வது இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் சீட்ஸில் திமுக டார்கெட் வச்சிருக்கு 200 மேலே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சசிகலா பிரிக்கிற வாக்கு, ராமதாஸ் அவர்கள் பிரிக்கிற வாக்கு, இந்த வாக்கள் எல்லாமே அதுக்கு பலப்படுத்தும். திமுக அதிகமான சீட்ஸ் வின் பண்ணுறதுக்கு பலப்படுத்தும், என்டிஏவோட சீட்ஸ் குறைவதற்கும் அது வந்து ஒரு காரணமாக அமையும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணிங்கிறது அதிமுக தலைமையில் இருக்கும்போது நான் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கேன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இத்தனை தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுது பெரும்பான்மையாக. ஒருவேளை என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சா அப்போ அது வந்து மேலிடத்திலிருந்து கண்ட்ரோல் பண்ணப்படுற ஆட்சியாக இருக்காது, எடப்பாடியார் சுயேட்சையாக செயல்படுவாரா? இல்லைங்க, கண்ட்ரோல் நிச்சயமாக இருக்குங்க, அதனால மாற்றமே இல்லை. நீங்கள் வந்து மோடியோ இல்லை அமித்ஷாவோ என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவர் செய்வார், அதனால மாற்றமே இல்லை. நீங்கள் வந்து பேரளவுக்கு இருமொழி கொள்கைன்னு சொல்லலாம், மற்றதுக்குள்ளே கொண்டு வரது, என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை உள்ளே கொண்டு வரது, நீங்கள் தமிழ்நாட்டிற்கு விரோதமான திட்டங்களை உள்ளே கொண்டு வரது, அதெல்லாம் நடக்கத்தான் போகிறது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ தனிப்பெரும்பான்மை அமைஞ்சானா தனிப்பெரும்பான்மை அமைஞ்சாலும் ஆட்சி நடக்கணுமோ நடக்கணும். இப்போ நீங்கள் ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகும் தனிப்பெரும்பான்மை தானே இருந்துச்சு, அதிகமான சீட்ஸ் மெஜாரிட்டி தானே இருந்தாங்க, மைனாரிட்டி ஆட்சி இல்லை.
பட் ஸ்டில் ஏன் வந்து அவர் டிபெண்ட் பண்ணி இருந்தார்? நான் தான் கேட்கணும். ஆரம்பத்திலே சொன்னேன் 2019 எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் தனிச்சு போயிருந்தா கூட இவ்வளோ மோசமான தோல்வி அன்றைக்கி சந்திச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த தோல்வி டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கும்பொழுது பல தொகுதிகளிலும் 4 லட்சம் 3 லட்சம் வாக்குகள் தோத்தாங்க. ஒரே ஒரு காரணம் தான், ஏன் நீங்கள் பாஜக கூட்டணி வச்சிங்க? அப்போ அவர் தனிச்சு சொல்லிக்கலாம், தனிச்சோட ஆட்சியை நான் காப்பாற்ற முடியும். நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு ஃபியூ பிளஸஸ் என்னால் வந்து முதலமைச்சர் என்னோட பிரதமர் கேண்டிடேட் யாரும் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஜெயலலிதா சொன்ன மாதிரி, லேடியா மோடியன் சொன்ன மாதிரி நாங்களே வந்து ஆட்சி அப்படி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் அது ஏன் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் அவங்க எடுக்கிறாங்க. உங்களோட ஆட்சி தொடரணும்னா கூட நீ என்னோட தயவு இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்க மிரட்டலாக பண்ணுறாங்க. அப்போ அந்த மிரட்டல் இன்னும் இருக்குது. எந்த இடத்துல அவங்க அடி வாங்குவார்? எடப்பாடி பழனிசாமி மேலே எவ்வளோ கேசஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்கள் அந்த அந்த கட்சியில் இருக்கிற எத்தனை அமைச்சர்கள் மேலே கேசஸ் இருக்குது. விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு இருக்குது, வேலுமணி தங்கமணி எல்லாரும் மேலே சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கிறது. இவங்க வந்து மத்திய புலனாய்வுத்துறை எவ்வளோ ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட பையன் மேலே கேஸ் இருக்குது, மிதுன் மேலே கேஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் சம்மந்தி மேலே கேஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா வேறு வழி இல்லை. மத்திய பாஜக என்ன சொன்னாலும் அதை செஞ்சு கொடுப்போம். அவங்களுடைய ஒரு ஆட்சியாக தான் இருக்கும். பட் மெஜாரிட்டியாக நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் பங்கு கொடுக்கறது, பாஜக வந்து மினிஸ்டர்ஸ் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறது, இல்லை பாமக மினிஸ்டர்ஸ் வரணும் நினைக்கிறது, அது நடக்காமல் இருக்கும். இது அதிமுக அமைச்சரவையாக இருக்கும். ஆனால் ஆட்சி என்பது பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும். என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்க, இப்போ இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கு. ஏன் தேமுதிகவுக்கு 10 சீட், விசிகாவுக்கு 8 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க? இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கு. எதனால இந்த முடிவை தலைவர்? நீங்கள் என்ன சொல்லல, இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஏன் தேமுதிகக்கு 10 சீட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தனியாக பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் எனக்கு தெரிஞ்சு இந்த டீலோட தான் உள்ளே வந்திருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் இங்கிட்ட அங்கிட்ட ஊசலாடிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஈஷாவில் சிவராத்திரி நடந்த போதெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட டீல் சைன் ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டே வந்து சைன் ஆகிடுச்சு. நாளை காலையில் வந்து தேமுதிக இந்த என்டிஏ கூட்டணியில் இருப்பாங்கங்கிற அளவுக்கு போகும்பொழுது அதில் சில மாற்றங்கள் ஏற்படுது. அதற்கு பிறகு தான் இவங்க இங்கே வர்றாங்க. மேபி இந்த ப்ராமிஸோட தான் பிரேமலதா விஜயகாந்த் இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கம் பேசினாங்க, அதெல்லாம் உண்மை தான். பட் ஆனால் இந்த ப்ராமிஸோட தான் வந்திருக்காங்க. அந்த ப்ராமிஸ் கொடுத்து தான் திமுக தரப்பு இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. நீங்கள் ஒன்று, அவங்க திமுக அலோகேட் பண்ண விதம் அப்படிங்கிறது, அவங்க இன்னுமே நீ மக்கள் நல கூட்டணியில் தான் அந்த கணக்கில் எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். மக்கள் நல கூட்டணியாக இருக்கும்பொழுது விஜயகாந்த் தான் பெரும்பாலான இடங்கள் 100 இடங்கள் மேலே நின்னார். திருமாவளவன் 25 இடங்கள் தான் நின்னார். கம்யூனிஸ்ட் மற்றவர்களாம் வந்து கம்மியான இடங்கள் தான் 20 இடங்கள் அப்படி தான் நின்னாங்க. அவங்களோட பெர்சன்டேஜ் ஏற்ற மாதிரி அவங்க நின்னாங்க. அந்த கணக்குகளை தான் இன்னும் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லி சொல்கிறார். நாங்கள் ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தவங்க, ஒரு காலத்தில் நாங்கள் வந்து இத்தனை எம்எல்ஏக்களை உருவாக்கி வச்சுருந்தோம். அப்போ எங்களோட வாக்கு வங்கிங்கிறது 8%, 7% அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதை வச்சு என்ன அவங்க பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு திமுக என்ன மாதிரி யோசிச்சிருப்பாங்க? நமக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குது, 200ங்கிற டார்கெட் இருக்குது. ரொம்ப க்ளோஸரான சில இடங்களில் 500, 1000 வாக்குகள் வித்தியாசம் நம்ம தோற்று போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதையும் முழுக்க தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு இப்போ ஓபிஎஸ், தேமுதிக, மக்கள் நீதி மையம் இந்த மாதிரியான வாக்குகள் நமக்கு கை கொடுக்கும். இல்லை சில தொகுதிகள் பார்ப்போம், ரொம்ப 1000 வித்தியாசத்தில் தோற்ற தொகுதிகள்னு ஒரு கணக்கு வரும். அந்த தொகுதிகளுக்கு தேமுதிக கொண்டு வர வாக்குகள், இவர்கள் கொண்டு வர வாக்குகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்கிறது அவங்களோட பார்வையாக இருக்கலாம். நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வியில் இந்த கம்பேரிசன் எல்லாருக்கும் வருது. ஏங்க காலங்காலமாக வேலை பார்த்த விசிக்கு 8 கொடுப்பீங்க, புதுசாக வந்து கொள்கை 8 தேமுதிகக்கு 10 கொடுப்பீங்களா? அந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. அது நிச்சயமாக நீங்கள் தேமுதிகக்கு 10 கொடுக்க போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தா விசிக்கு 8 குறைச்சதுக்கு உண்மையிலே வந்து அது வந்து நியாயமற்ற ஒன்று தான். அதை தவிர்த்திருக்க வேண்டும். இதோட கம்யூனிஸ்ட்டுக்கு 5ல் முடிக்கிறோம், இவங்களுக்கு 5ல் முடிக்கிறோம். ஆனால் வந்து இவங்களுக்கு 10 கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே இருக்கிற கம்யூனிஸ்ட்டோ இல்லை வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற விசிக்கோ என்ன நினைப்பாங்க? நம்ம இந்த கட்சிக்காக தொடர்ச்சியாக வேலை பார்க்குறோம். இன்னும் வட மாவட்டங்களில் நீங்கள் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுற வாக்கள் அதிகம் அப்படின்றத விசிக்கு யோசிப்பாங்க. தலித் வாக்குகள் வந்து இன்றைக்கி நிறைய திமுகக்கு வருதுன்னா அதுக்கு திமுகவும் ஒரு காரணம், விசிக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. நீங்கள் வந்து அங்கங்கே சிதறி இருக்கின்ற கம்யூனிஸ்ட் வாக்கள் வருகிறதுனா அது கம்யூனிஸ்ட் ஒரு காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பல நேரங்களில் இவங்க வந்து தோழமை சுட்டுதலாக என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போது இந்த கட்சிக்கு நிறைய எம்எல்ஏக்கள் உள்ளே போகணுங்கிறது பொதுமக்களோட பார்வையாகவே இருக்கிறது, ஆசையாக இருக்கின்றது. அப்போது அவங்களுக்கு அந்த சீட்ஸை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு அநியாயங்கிறது திமுக அந்த குரல் வருகிறது. எப்படி இந்த தலைவர் இப்படி யோசிக்கிறாங்க, எப்படி தலைமை இப்படி யோசிக்குது? நீ தனிச்சு பார்த்தீங்கன்னா அது நியாயமாக தெரியலாம். இல்லை நமக்கு வந்து அதிகமான சீட்ஸ் வின் பண்ணணும், அதுக்கு தேமுதிக வர்றது நல்லதுங்கிறது தனிச்சு பார்க்கலாம். ஆனால் ஒரு கம்பேரிசன் போகும்போது 10-8 எங்கே இருக்குது, 10-5 எங்கே இருக்குன்னு பார்க்கும்பொழுது அது ஒரு அநியாயமாக தான் தோணும். அது ரொம்ப சரியான வாதம் தான். அது ஏன் இவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் ஜஸ்டிஃபை பண்ணணும், திமுக தான் ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து திமுக இதுக்கு முன்னே இருந்த தேர்தலை நின்னதை விட இப்போ குறைவான தொகுதிகளில் நிற்கிறாங்க. இது கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தணும்னு பண்ணுறாங்க. இது டிஎம்கேக்கு இருக்கிற ஓட் பேங்க் அஃபெக்ட் பண்ணாதா? இல்லைங்க, பண்ணாதுங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் என்டிஏக்கு அதே தான்.
கூட்டணியாக ஜெயிச்சா திமுக சிங்கிள் மெஜாரிட்டியே போயிடும். நீங்க வந்து 160ங்கிறதுல 169 170 வச்சுக்கோங்களேன், 150 சீட் திமுக ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு 20 சீட் தோத்துருந்தா கூட 150 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. கூட்டணி கட்சியாக இவங்களாம் சேர்ந்து ஒரு 30 ஜெயிச்சிருப்பாங்க, இல்லை 25 ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ கூட்டணியாக பார்க்கும் பொழுது இது வந்து பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தாது. இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் நடக்கும். நீங்கள் வந்து பெரிய அளவில் திமுகலேருந்து தேமுதிகக்கு போகுதுன்னா கூட நான் தான் சொல்கிறேன், ரொம்ப க்ளோஸராக இருக்கிற இடத்துல தேமுதிகலேருந்து திமுகவிற்கு போகும். இப்போ அவங்க சில ஸ்ட்ராங் பெல்ட் சொல்கிறாங்க இல்லையா, கேப்டன் முதல்வராக நின்ன ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் வந்து விருதுநகர் இப்போ தான் பையன் நிறைய வாக்குகள் வாங்கினா, இந்த இடங்களில் திமுக எந்த இடத்துல சறுக்குறாங்களோ அந்த இடத்த காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தேமுதிக வாக்கள் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரோட கட்சியில் வந்து வாக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கும். திமுக பெரிய கட்சியாக இருக்கிறனால அவங்களோட வாக்கு வங்கி அதிகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும், இவங்களோட சின்னதாக வாக்கு வங்கி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது நடக்கும் ஓவராலாக. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எஸ்சிஆருக்கு பிறகு நடக்கின்ற தேர்தல்னால ஓவரால் பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று விஜயோட என்ட்ரி இருக்கிற காரணத்தினால இளைஞர்கள் நிறைய பேர் வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஓவராலாகவே இது வந்து ஒரு 80 தொடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 80 தொடும்போது விஜய் ஒரு கணிசமாக ஓட்டை பிரிக்கிறாரு, நாம் தமிழர் ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு, என்டிஏ ஒரு வாக்கு வங்கி வச்சிருந்தாலும் இந்த திமுக வாக்கு வங்கியில் பெரிய சரிவுங்கிறது இருக்காது. ரொம்ப மினிமலாக இருக்குமே தவிர அது சரிவு இருக்காது. ஏன்னா இவர் வாங்க போகின்ற வாக்குகள் என்பது மற்றவர்களுக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள். இப்போ வந்து சசிகலாவும் ராமதாஸையும் பிரிக்கின்ற வாக்கள் என்பது இது வந்து திமுகக்கு போகிற வாக்கள் கிடையாது. இது கோரா பிரச்சனை என்ன, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணோட வாக்கள் எனக்கு கொடுங்க, என் பையனுக்கு ஓட்டு போடாமல் எனக்கு ஓட்டு போடும், அவ்வளோதான். இது திமுக ஓட்டு போகிற ஓட்டு இல்லை, ஏற்கனவே இருக்கின்ற வாக்குகள். இது 4% நானும் பையனும் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா அப்படி. சசிகலா சொல்ற முன்வைக்கிற வாதம் என்ன, ரெட்டேலைக்கு போகிற வாக்களை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அது அவங்களுடைய வாதம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாக்கு வங்கிக்குள்ள அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு வாக்குங்களை சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர இதில் இல்லை. இதில் கூடுதலாக இப்போ மக்கள் நீதி மையோட வாக்கள் போன வாட்டி வெளியே இருந்தது, அது உள்ளே வருது. தேமுதிக அந்த பக்கம் வருது, அது உள்ளே வருது. அப்போ இந்த வாக்கு வங்கிங்கிறது பெரிய சரிவெல்லாம் சந்திக்காது, கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் தான் நான் பார்க்குறேன். இப்போ கமல் மக்கள் நீதி மையம் பற்றி சொன்னீங்க. கமல் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிறது ஆன்லைனில் அவர் ரொம்ப பெரிய இதை சந்திச்சிட்டு இருக்காரு, ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டும் இருக்காங்க. ஒரு சீட்லையாச்சும் நின்றுக்கலாம். கமல் இந்த முடிவை எடுத்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லைங்க, நிச்சயமாக என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நான் அந்த கட்சி நிர்வாகிகள் சில பேர்ட்ட பேசினேன், அவங்க எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு, நம்ம வந்து மோஸ்ட்லி உதயசூரில் தான் நிற்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று முதல்ல திமுக தரப்பில் கேட்கும் பொழுது அவங்க வந்து 6 சீட்டு எழுதி கொடுங்க, 6 இடங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பொழுதே கமல் சொன்ன ரெட்டை இலக்கத்தை நாங்கள் கேட்குறோம் சொல்லி சொன்னார். அப்பயே எல்லாம் யோசிச்சாங்க, என்ன ரெட்டை இலக்கத்தில் எப்படி வாய்ப்பு இருக்குது, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் விசிக்கு ரெட்டை இலக்கம் வராது, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்குது. அப்போ 6 சீட்டு அவங்க கேட்டிருக்காங்கன்னா 6 இடங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் 3 கொடுப்பாங்க. ஆக்சுவலி டீல் வந்து 3 கொடுப்பாங்க, 3 உதயசூரில் நிற்கணும் அப்படிங்கிறதா டீல். நீ சொன்ன மாதிரி இன்றைக்கி திமுக ஏற்கனவே கம்மியான இடங்கள் நிற்கிறோம். ஏன்னா தேமுதிக தனியாக நிற்கிறாங்க, நீங்கள் வந்து மற்ற கட்சிகளை வந்து அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்க. அப்போது உள்ளவர் கமல் உள்ள வராருன்னா அவர் வந்து திமுக நிற்கட்டும், மாநிலங்களை உறுப்பினராக அவர் ஏற்கனவே இருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது அதுதான் அவங்களோட பிளானாக இருந்துச்சு. பட் இவங்க தொடர்ச்சியாக நீங்கள் டார்ச் நிற்கணும் அப்படின்னு சிலர் சொன்னதாக கமல் சொல்கின்றார். அந்த சிலருங்கிறது உண்மையிலேயே நிர்வாகிகளாக இருந்தவர்களா இல்லை வேட்புமனு தாக்கல் செய்தவர்களா அப்படிங்கிறது நமக்கு பெரிய தெரியலை, உண்மையிலே தெரியலை. ஏன்னா நான் பேசிய வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. எப்பயும் டார்ச் ஷீட் வாங்கியிருக்கோம், அவன் 234 நிற்க போகிறது கிடையாது, டார்ச் ஷீட் தலைவர் வாங்கியிருக்காரு, டார்ச் ஷீட் வாங்கியிருந்தாலும் உதயசூரில் தான் நிற்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கமல் ஏன் இந்த முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அவர் சொல்லலாம் இது தியாகம் இல்லை, இது கடமை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அல்டிமேட்டாக ஒரு கட்சி தொடர்ச்சியாக இந்த களத்தில் இருப்பதற்கு நீங்கள் எம்எல்ஏக்களை உருவாக்கி தான் ஆகணும். எல்லோருக்கும் வெற்றி பிரதானம். நீங்கள் கோச்சிக்கிட்டு போகலாம், ஒன்றும் இல்லை. இப்போ கம்யூனிஸ்டே தோழர் சண்முகம் தொடர்ச்சியாக அவர் வந்து நிறையா சண்டை போட்டு பார்த்தார் திமுகவோட, இல்லை 6 சீட் வேணும் எங்களோட மாநிலக்குள்ள, போன வாட்டி கேட்டால் தானே கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து பிச்சுட்டு போயிருக்கலாம். இல்லை விசிகவும் வேதனை தெரிவித்தார் தலைவர் திருமாவளவன், நீங்கள் வந்து 10 சீட்டாவது ரெட்டை இலக்கம் வேணும், எங்களுக்கு ராஜ்யசபா வேணும்னு கூட்டமெல்லாம் போட்டு அவங்க வந்து தீர்மானம்லாம் ஏற்றினாங்க. இவங்களும் உடஞ்சி போயிருக்கலாம். ஆனால் உடஞ்சி போயிருந்தால் யாருக்கு நஷ்டம்? திமுகவுக்கு நஷ்டமாக இருந்திருக்கும். பட் பெரிய நஷ்டங்கிறது விசிகாவிற்கும், பெரிய நஷ்டங்கிறது கம்யூனிஸ்ட்டுக்கும் இருக்கும். ஏன்னா இவங்களாம் பிரிஞ்சு மக்கள் நல கூட்டணியாக இருக்கும் பொழுது கம்யூனிஸ்டுகளே இல்லாத ஒரு சட்டமன்றம் உருவாச்சு 2016. விசிகா இல்லாத ஒரு சட்டமன்றமாக 2014 உருவாச்சு. அப்போ அந்த நிலைமைக்கு நம்ம போகணுமா, இல்லை வாங்குகிற சீட்டில் நம்ம 5 வாங்கினாலும் 5 ஜெயிக்கிறது எப்படி, 8 வாங்கினாலும் 8 ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகணுமானா இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ வெற்றிங்கிறத பிரதானம். நம்ம வெற்றி அடையணும்னா நம்ம சீட்ஸை பேரம் பேசி வாங்கணும், அதில் நிற்கணும், அதில் நின்று ஜெயிக்கணும். ஆனால் இன்றைக்கி கமல் எடுத்திருக்கிற முடிவுங்கிறதுனால மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட ஒரு மாநிலங்களை உறுப்பினர் மட்டும்தான் வச்சுருக்காங்க, எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்குலாம் போவாங்க. நீங்கள் ஆனால் அவங்களுக்கு எம்எல்ஏக்களே கிடையாது அப்படிங்கிறது ஒரு கட்சி வளர்ச்சிக்கு சரியான பார்வையே கிடையாது. கட்சி ஏற்கனவே தேஞ்சிட்டு வருது. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் கட்சியை வந்து தேய்க்கிற ஒரு பக்கம் கமல் என்ன நினைக்கிறார், தனிச்சு இருக்கணும்னு நினைக்கிறார்.
ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாங்க, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து திமுக ஐக்கியம் ஆகிட்டீங்களா, உங்களுக்கு என்ன பெரிய தனித்த பார்வை சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டும் முரணான விஷயமாக இருக்கிறது. இப்போ கமல் அவர்கள் நிச்சயமாக சண்டை போட்டிருக்கலாம், டார்ச் லைட் எனக்கு 1வது கொடுக்க 2வது கொடுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கலாம், இல்லை 3 சீட் உதயசூரன் நிற்கிறதுங்கிறத முடிவு பண்ணி இறங்கிருக்கலாம். ஏன்னா அந்த டார்ச் லைட் எங்களோட உணர்வோடு கலந்தது, அதனால நாங்கள் நிற்கிறோம், இதெல்லாம் எப்படி பேச முடியும்? அப்படி உணர்வோடு கலந்ததுன்னா நீங்கள் திமுகக்குள்ளே வந்திருக்கவே மாட்டீங்க. தனிச்சைனா அவருக்கு ஒரு 3% வாக்கு வங்கி முதல்ல வருது, 4% வாக்கு வங்கி இருக்குது. அப்போது அவர் அதை எப்படி ஜாஸ்தி பண்ணுறது, அதற்காக வந்து தொடர்ச்சியாக எப்படி போராடி நம்ம கொண்டு வரதுன்னு தான் யோசிச்சிருப்பாரே தவிர அவர் திமுக போய் ஐக்கியமாகிக்க மாட்டார். நீங்கள் ஆளே உள்ளே வந்தாச்சு திமுகக்குள்ளே, அதற்கு பிறகு எனக்கு டார்ச் லைட் ரொம்ப உணர்வு கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாக தான் எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க திமுகல இருந்து ஒருவேளை 8 தொகுதி தான் கொடுத்தாங்கன்னு கருத்து வேறுபட்டு வெளியே திருமாவளவன் வந்திருந்தாருன்னா விசிகாக்கு தான் நஷ்டங்கிறீங்க. ஆனா திருமாவளவன் வந்து எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு ஆட்சியில பங்கு தர்றோம், அதிகாரத்துல பங்கு தர்றோம்னு எல்லாரும் புதுசா ஆரம்பிச்ச கட்சி தொடங்கி அவரை கூப்பிட்டாங்க. அவர் போகலன்னு இப்போ மேடையில அவரை பத்தியே தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வெளியே வந்தா எல்லா கட்சியுமே திருமாவளவனை வரவேற்க தயாரா இருக்கும்போது அது எப்படி விசிகாக்கு தோல்வியாகும்? ரொம்ப சிம்பிளுங்க, ஜெயிச்சாதாங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியும். நீங்கள் எம்எல்ஏ ஆனால் தான் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியும். எம்எல்ஏ ஆகாட்டி எப்படி ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்க? இப்போ விஜய் கூப்பிட்டாரு, விஜய் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குற அதிகாரத்தில் பங்கு, ஏன் ஒருத்தர் கூட போகல? தம்பி நீங்கள் ஜெயிச்சாதான் எம்எல்ஏ. நீங்கள் அந்த கட்சி ஜெயிக்காதுன்னு சொல்கிறீங்க. யார் 2 பேருமே ஜெயிக்க மாட்டாங்க. எப்படி ஜெயிப்பாங்க? நீங்கள் விசிகவும் தாவேக்கும் இணைந்து வாக்கு வங்கியில் உயரும், இல்லை தாவேக்கும் காங்கிரஸும் சேர்ந்து வாக்கு வங்கி உயரும். ஆனால் சீட் கன்வெர்ட் எப்படி நடக்குமா? நடக்காது. 15% வச்சுட்டு நம்ம ஒரு சீட் கன்வெர்ட் எப்படி நடக்காதுங்க, நடக்கவே நடக்காது. ஒரு சீட் நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் 3% 4% வச்சு சீட் கன்வெர்ட் நடக்கும், ஏன்னா கூட்டணியில் இருந்திருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் 15% நீங்கள் தனியாக நின்று வாங்கினீங்க அப்படின்னா நடக்காது. தனியாக சொல்கிறது ஒருத்தர் 2 பேர் கொண்டு சேர்ந்து வாங்குறது வேஸ்ட். அது வந்து எல்லாமே தேவையில்லாத ஓட்டுகளாக மாறும். அப்போது நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறது திருமாவளவர்களுக்கு தெரியுமா? வேறு கட்சிக்கு போகலாம். அதிமுக அந்த ஆஃபரை வைக்கல, அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குற ஆஃபரை வைக்கல. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ திமுக அதிமுகவை தாண்டி வேறொரு புதிய கட்சிகள் திமுக விசிகாவை கூப்பிட்றாங்க, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்றாங்கன்னா முதலில் ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். அவருக்கு மரியாதை இருக்கும், ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி பண்ணியிருப்பார். அட் த எண்ட் ஆஃப் த டே 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்றால் மறுபடியும் நாங்கள் சைபர் ஆகிட்டோம், போட்ட வாட்டி 4 இருந்தோம். நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள், விசிக இது வரைக்கும் 1 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ அனுப்பிச்சாங்க. அதிமுக ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் 2010 அனுப்பிச்சாங்க. 2016 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. 2021 மறுபடியும் 4 எம்எல்ஏக்களும் 2 எம்பிக்களும் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போது இதை 4ங்கிறத 6 எப்படி ஆக்குறது 8 எப்படி ஆக்குறது ஒரு கட்சி யோசிக்குமா? இல்லைப்பா எனக்கு வந்து வெற்றியெல்லாம் தேவையில்லை, ஏன்னா அவர் கூப்பிட்றாரு இவர் கூப்பிட்றாருன்னு வெளியே போய் ஒன்றுமே இல்லாமல் போகிறது முக்கியமாக. அதுதான் ஒரு தலைவராக யோசிப்பாங்க. தொண்டர்களுக்கு நீங்கள் தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொள்கை, ஏன்னா அவங்க யாரும் நிற்க போகிறது கிடையாது, அவங்க ஓட்டு போகிறது மட்டும் தான் அவங்களோட வேலையாக இருக்க போகிறது. அப்போ அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா கொள்கை தான் முக்கியம், தலைவர் தூக்கி போட்டுவாங்க. ஏன்னா இது நடந்துச்சு 2021 6 சீட்டு தான் அறிவாலயம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட ஆஃபீஸில் இருந்து திருமாவளவர்கள்ட்ட சண்டை போட்டாங்க. அண்ணே போவேன் நானே, நம்ம எதுக்கு 6 சீட்டுக்கு போகணும்னு சொல்லி சண்டை போட்டாங்க. ஆனால் அதுதான் முதல் முறையாக விசிக்கு 4 இடங்களை கைப்பற்றிய தேர்தல். 6ல் 4 ஸ்ட்ரைக் ரேட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிக்கு இருந்தது கிடையாது. அப்போ ஒரு தலைவராக நான் என் கட்சியை வந்து அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கேன். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு இல்லையா? அதுதானே ஒரு கட்சிக்கு அழகாக இருக்கும். இன்னைக்கு சின்னமெல்லாம் இப்போ விசிக்கு கூட சொல்லுவாங்களா? இல்லை நீ சொல்லி முடியாது, ஏன்னா நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, எனக்கு ஒரு சின்னம் இருக்குது. அப்போ திமுக அந்த இடத்துக்கே வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் அப்படியே உயர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. அப்போ அதை நோக்கி தான் கட்சிகள் போகணுமே தவிர மரியாதை இருக்கும், ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம், அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம், ஆனால் நம்மளால் தோற்று போவோம் அப்படிங்கிறதுல போகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? எந்த பிரயோஜனமும் இல்லையே. இப்போ தமிழ்நாட்டோட 2 பெரும் கட்சிகள் கூட்டணியெல்லாம் சேர்த்து தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் 2 பேர் 234 தொகுதியிலே நான் நின்னா தனியாக தான் நிற்பேன். அதில் ஒருத்தர் ரொம்ப புதியவர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் கூட. அவர் வந்து என்ன முன் வச்சு இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்ததே ஊழல் எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்புன்னு முன் வச்சு வந்தார். இப்போ ஆட்சியில இருக்கிற கட்சி மேல விரக்தி இருக்குல்ல, அந்த ஓட்டுகளை விஜய் எடுத்துப்பாரு. மேக்சிமம் முதல் வாக்காளர்களா இருப்பாங்க, முதல் முறை வாக்களிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களே நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பார்க்குற வரைக்கும் விஜயை தான் கொண்டாடுறாங்க. ஸோ விஜய் வந்து திமுகக்கு இருக்கிற ஓட்டில் ஒரு சரிபாதியை பிடிச்சிக்குவாரா, இல்லை வந்த வழி தெரியாமல் திருப்பி போயிடுவாரா? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதில்ல ஆட்சியை பிடிக்காதவர்கள் நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை பிடிப்பார்னு சொல்கிறீங்களா? அதிலே நான் மாற்றம் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் அது எப்படிங்க எடுக்க முடியும்? நீங்கள் திமுக இந்த தவறு செஞ்சாங்க, அந்த தவறுக்கு எதிர்த்து நான் குரல் கொடுத்தேன், போராடினேன், மக்கள் என் பக்கம் வந்தாங்க, அது அரசியல். திமுக என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டில் பனையூரில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், என்னையே இதெல்லாம் கேட்குறீங்க? நெய்யாங்கிறத நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்.
அப்படின்னு ஒரு நீங்கள் டிசம்பர் மாத இறுதியில் நிறைய போராட்டங்கள் நடந்துச்சுங்க. எந்த கட்சிகளுமே பெருசாலாம் குரல் கொடுக்கல. செவிலியர்கள் போராட்டமோ, ஆசிரியர்கள் போராட்டமோ, அரசு ஊழியர்கள் போராட்டமோ, திமுக தான் தீர்த்து வச்சாங்க கடைசியாக. அவங்க பார்த்தாங்க இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இது வந்து நமக்கு வாக்கு வங்கியிலையும் அது ஒரு அடிபடலாம், நமக்கு வந்து நான் இப்படி தான் யோசிப்பாங்க எந்த ஒரு கட்சியும். நமக்கு எலெக்ஷனில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம், நம்ம இந்த போராட்டத்துக்கு முடிவு கொண்டு வருவோம். அப்போ ஜாக்டோஜியை கூப்பிடுங்க, நாங்கள் பழைய ஊதிய திட்டம்னா டிஏபிஎஸ்னு ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறோம், இது உங்களுக்கு ஓகேயா? ஓகே. ஒன் டைம் 13,000 கோடி, அப்புறம் வருஷம் 11,000 கோடி, ஓகே முடிஞ்சிச்சு. நீங்கள் பகுதியில் ஆசிரியர்களை கூப்பிடுங்க, உங்களுடைய தொகை வந்து 12,000 15,000 ஆக்குறோம். அது போராட்டம் முடிஞ்சுதா? போராட்டம் முடிஞ்சுது. செவிலியர்கள் நாங்கள் தொகுப்பூதியம் நீங்கள் கொடுத்து நாங்கள் வந்து 8,000 பேர் 4,000 பேரை நாங்கள் ரெக்ரூட் பண்ணிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரெக்ரூட் பண்ணிடுறோம், கவலைப்படாதீங்க, அந்த வாக்குறுதியை கொடுக்குறோம். சரி ஓகே, போராட்டம் முடிஞ்சுதா? போராட்டம் முடிஞ்சுது. இப்போ இந்த போராட்டங்கள் ஏதாவது ஒன்றிற்காவது விஜய் அந்த நேரத்தில் வாயை திறந்து பேசினாரா? வாய் திறந்து பேசினா, இப்போ நான் ஒரு அரசு ஊழியராக இருந்தால், இப்போ எனக்கா விஜய் பேசினார்ப்பா, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லி எடப்பாடியால் பேச முடியாது. ஏன்னா இதே இப்போ எடப்பாடி அவர்கள் இது வரைக்கும் அவரும் வாக்குறுதி கொடுத்தார். 10 வருடம் ஆட்சியில் இருந்தாங்க, பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு எதிராகத்தான் திமுக வந்து இந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அப்போ எடப்பாடி மக்கள் நம்புவாங்க, அதிமுக நம்ப மாட்டாங்க. அப்போ வேறு யார் நம்புவாங்க? புதுசாக ஒருத்தர் பேசுகிறார், விஜய் ஒருத்தர் பேசியிருக்கார், ஆமாம் நான் திமுக செய்கிறதும் துரோகம், அதிமுக செய்தது துரோகம், நான் வந்து சொல்கிறேன், நான் உங்கள் பழைய திட்டம் நான் நிச்சயமாக கொண்டு வருவேன்னு சொல்லி சொன்னால் விஜய் ஒரு புதியவர், விஜய் மேல் நம்பிக்கை ஏற்படும். அதை பேசலை. 17 ஆசிரியர்கள் போராட்டமே விஜய்க்கு என்னன்னு தெரியாது. இங்கே வந்து சம வேலைக்கு சம ஊதியம்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு, ஈக்குவல் பேக்கு நடந்துச்சு. அந்த போராட்டம் என்னன்னு கூட விஜய்க்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் அவர் இங்கே தூங்கிட்டு இருக்கார். அப்போது எனக்காக பேசும்போது தான் நான் வந்து யோசிப்பேன், எனக்கான தலைவர் ஒருத்தர் இருக்கு, அவனுக்கு நான் ஓட்டு போடுவேன்ட்டு. நீங்கள் எதுவுமே பேசலை. அப்போது ஆன்டி இன்கம்பன்சி வாக்கள் ஒன்று இருந்துச்சுன்னா அது எப்படி வரும்? இன்னொன்று நீங்கள் சப்போஸ் ஊழல்ங்கிற பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஊழலை எதிர்த்து விஜய் இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு? முதல் பேசுகிற தகுதி வந்துருச்சா? விஜய் சுயசக்தியா? இல்லை. நேற்று பாண்டிச்சேரியில் சீட்ஸ் போட்டவொன்னா அந்த கட்சியில் வந்து என்ன எல்லாரும் சொல்கிறாங்க, 5 கோடி ரூபா காசு வாங்கிட்டு புஷி எடுத்து சீட்டு விற்கிறாரு. விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். விஜய் என்ன சக்தி தெரியாம கூட, அதான் நான் சொல்கிறேன், அவர் தூங்கிட்டு இருக்கார், அவர் எழுப்பாதீங்க நான் சொல்கிறேன். தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சு பேசாமல் இருந்தாலும் தப்புங்க, தெரியாமன்னு சொன்னால் அதை விட மோசம் கேவலம். ரெண்டுமே விஜய் பண்ணுறார். தெரியும் எனக்கு சும்மா இருப்பேன் என்ன விடுங்கப்பா, ஏன் பண்ண டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கார் அவர். அப்போது ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இங்கே போகணும் அப்படின்னா யாருக்கு போகும்? வாய்ப்புகளே கிடையாது. இது வந்து அதிமுகவும் அந்த போராட்டங்களை அதிமுக ஆரம்பித்து வச்சவங்க, திமுக அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கண்ணும் காணாமல் இருந்தாங்க, கடைசி நேரத்தில் அந்த போராட்டத்திற்கு சரியான முடிவை கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் பேசவே இல்லை. அப்போ எப்படி வந்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்கள் போகாது? அடுத்து இளைஞர்கள் வாக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா? இளைஞர் வாக்கில் ஒட்டுமொத்த இளைஞர் வாக்கெலாம் போகாது. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா டிவி சேனல்ஸும் எல்லா யூடியூப் மீடியாவும் நீங்களாம் வந்து இளைஞர்களை ஷோஸ் பண்ணுறீங்க, நிறையா பண்ணுறோம். நான் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் கேட்டிங்கன்னா, நான் அந்த இளைஞர்களாக விஜய்க்காக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் எதிர்த்து தான் நிறைய இளைஞர்கள் பேசுகிறாங்க. விஜய் என்ன செஞ்சார்? விஜய் எதுக்கு ஓட்டு போடணும்? நீங்கள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு கேட்குறாங்க. மதவாத சக்திகளுக்கு எதிராக விஜய் நிற்கிறாரா? எப்போ நின்னார்? திருப்பரங்குன்றத்தில் விஜய் ஏன் பேசலை? ஆணவப்படுகொலை குறித்து விஜய் ஏன் பேசலை? எங்களோட பிரச்சனை குறித்து விஜய் எப்போ பேசுவார்? கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை குறித்து விஜய் பேசியிருக்காரா? பேசலை. பள்ளி மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை குறித்து பேசியிருக்காரா? பேசலை. கல்விக் கடன் ரத்துன்னு திமுக இதே சொல்லுது, கல்விக் கடன் ரத்து விஜய் திமுக சொன்னாங்க, அதை செய்யலை. விஜய் பேசியிருக்கணுமா இல்லையா? நான் வந்தால் செஞ்சிருவேன்ப்பா, இல்லை ஏன் செய்யலாது திமுக கேள்வி எழுப்பினார், அதுவும் கேட்கல. அப்படி இருக்கும் பொழுது எந்த இளைஞர் விஜய் நம்புவாங்க? நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு வாழ்க்கையில் லட்சியமே இல்லை, விஜய் ஒருத்தர் இருந்தால் போதும், விஜய் பார்த்தா போதும், அந்த இளைஞர்கள் வாக்களிப்பாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு பெரிய லட்சியமே கிடையாது, நான் ஏன் பிறந்தனே எனக்கு தெரியாது, நான் வேஸ்ட்டு நான் பிறந்ததே அப்படிங்கிற இளைஞர்கள் வாக்களிப்பாங்க. ஆனால் சிந்திக்கக்கூடிய, நான் படித்து வேலைக்கு போகணும், நான் நல்ல ஒரு இடத்திற்கு போகணும், நான் நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இந்த இளைஞரும் வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ நீ ஒட்டுமொத்த இளைஞனா நம்ம இளைஞர்களை கொச்சப்படுத்துற மாதிரி இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்கு வாக்களிக்கிறாங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளோ மோசமானவர்கள் கிடையாது, அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், அவங்க நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. ஒரு செக்டர், எனக்கு சினிமா பார்த்தா நான் வளர்ந்தேன், சினிமா தான் எனக்கு முக்கியம், எனக்கு குடும்பம்லாம் முக்கியம் இல்லை, சினிமா ஒன்றுமே போதும், சினிமா ஒன்றே எனக்கு சோறு போடுது, சினிமா ஒன்றே எனக்கு வந்து ஜாலியாக வச்சிருக்குங்கிறவங்க அவங்க வாக்களிப்பாங்க. ஸோ இந்த இளைஞர்கள் முழுக்க இல்லை. அதே மாதிரி பெண்களும் கூட எல்லோரும் வாக்களிப்பார்களா? இல்லை. நீ மிக குறிப்பாக அவருடைய குடும்ப பஞ்சாயத்தில் வெளியே வந்த பிறகு நிறைய பெண்கள் மாற்று சிந்தனை வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த ஆளுக்கு போய் எப்படி நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். முதல்ல குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், விஜய்னு சொல்கிற இடத்திற்கு குடும்ப பெண்கள் நகர்ந்துட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிற சில இளைஞர்கள் திருமணமானவர்கள் அவங்க யோசிப்பாங்க, இல்லை அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படி சொல்லி வரலாம். அவர்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களும் விலக்கிடுவாங்க. அதுதான் நடக்கும். அதனால் இந்த வாக்கெல்லாம் அவருக்கு போகாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு பெர்சன்டேஜ் வரும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கே நம்ம எல்லாருமே கூட அந்த நரேட்டிவ் தான் போதுன்னு நினைக்கலாம். இப்போ அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுலேருந்து இந்த களம் என்னவா இருக்குது? ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் சொல்கிறேன். ஏடிஎம்கேங்கிறதா களத்தில் இருக்குது, டிஎம்கேங்கிறதா களத்தில் இருக்குது, நாம் தமிழர் அவர் தனியாக களத்தில் நிற்கிறாரு. விஜய் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வர மறுக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன சொன்னார்? ஆதவ அர்ஜுனாட்ட பேசினார், எஸ்ஓபி கிடையாதுல அர்ஜுனா, நம்ம இனிமேல் கிளம்பலாமா போகலாமா
10 நாள் ஆயிடுச்சு, போக வேண்டியதானே, ஒரு யார் இப்போ தடுத்துட்டு இருக்கா? முன்னாடி கதை பொய் சொன்னீங்க, பச்சை பொய் சொன்னீங்க. திமுக அரசு என்ன தடுக்கிறாங்க, ஸ்டாலின் எஸ்ஓபி போடுறாரு, எனக்கு பர்மிஷன் கொடுக்குறதால இப்போ யார் அவனை தடுக்கிறாங்க? 10 நாளா? 10 நாளாக நீங்கள் பிரச்சாரத்திற்கு போகாமல் உங்களை தடுப்பது யார்? இல்லை தேதி பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் தேதியில் பார்க்க முடியாதுங்க. 27 நாள் இருக்குது எலெக்ஷன், இன்னும் 27 நாள். பாண்டிச்சேரியில் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சார்ல, அறிவிச்சது கூட அவருக்கு தெரியாது. கையெழுத்து போட்டு போயிட்டாங்க, கையெழுத்து வாங்கிட்டு போய் அறிவிச்சு விட்டாங்க. இந்த 115 பேர் நேர்காணல் பண்ணினார், அது அவருக்கு தெரியாது. 115 பேர் அவர் பார்த்தாரா, நேர்காணல் பண்ணாரா, அது பொய். எல்லாம் இந்த தகவல் எல்லாமே கட்டுக்கதைகளாகத்தான் இந்த கட்சி விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நாளைக்கு அவர் வரப்போறாரு, நாளைக்கு பெரம்பூர் போக போறாரு, வரட்டும் அஃபிஷியலாக ஏதாவது போடுங்க. இன்னைக்கு அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் யாராவது வந்து சேனலில் பேசுகிறாங்களா? பேசக்கூடாதுன்னு சொல்லி இதோட கேவலம் ஏதாவது இருக்கா? எலெக்ஷன் 28 நாள் இருக்குங்க, இன்னைக்கு தானே பேசணும். எல்லா கட்சியும் மாஞ்சு நாங்கள் என்ன பண்ணோம் பாருங்கள், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பாருங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மக்கள்கிட்ட மேடை போட்டு பேசணும், சேனலில் உட்காந்து பேசணும், யூடியூப்பில் உட்காந்து பேசணும், ட்விட்டரில் எழுதணும். இந்த கட்சி மயான அமைதியில் இருக்குது. என்னப்பா அண்ணே சம்பவம் செய்ய போகிறாரு, நான் கையெடுத்து கும்புறா, தயவு செய்து சம்பவங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத. அண்ணன் எதுவுமே செய்ய மாட்டார், அவனே புலம்பிக்கிட்டு இருக்கான். எப்போதான் விஜய் வருவார்? 2 வருஷமாக காத்திருந்து அவனே ஒரு மயான அமைதிக்கு போயிட்டான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இது ஓட்ஸாக வரும்? அவனே போட மாட்டாங்க, அவங்களே யோசிப்பாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? எந்த பிரயோஜனமே இல்லை. அவர் தான் பெரிய மாற்றத்துக்கு முன் வச்சிருக்காரா? மாற்றத்தை முன் வைக்கல. அவர் சும்மா ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு போகிறார். நீங்கள் கேட்டதில் அவர் மறுபடியும் அவரோட வழியை பார்த்து போயிடுவார். நிறைய பேர் வந்து அட்லியோடைய திருமணத்திற்கு வளகாப்புக்கு ஏன் போகிறாரு, அது முக்கியமானு சொல்லி போகிறார். அது முக்கியம், ஏன்னா அவர் அட்லியோட படத்தில் நடிப்பார், அதுக்காக போகிறார் அவர். நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அரசியல் நேரத்தில் அவர் போகலாமா? நான் என் கேரியர் நான் தெளிவாக இருக்கேன். அடுத்து நான் குடும்பத்தில் என்ன பண்ணணும், என்னோடய கேரியர் என்ன பண்ணணும், நான் தெளிவாக இருக்கேன். உனக்கு புரியாட்டி நான் என்ன பண்ணணும்னு விஜய் கேட்குறாரு. அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, முழுக்க முதல் முறை வாக்காளர்களையும் இளைஞர்களையும் மட்டும் நம்பி தான் அவங்களோட கட்சியே இருக்குது. இப்போ 2 பேருமே எல்லா தொகுதியிலையும் தனித்தனியாக நிற்கிறாங்க. இது 2 பேரில் யாரோட ஓட் பேங்க் அடி வாங்க வைக்கும்? இல்லைங்க, நீங்கள் நாம் தமிழர் வைக்கின்ற பிரச்சாரம் அப்படிங்கிறது, உனக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தால் நீ எனக்கே ஓட்டு போடு. நீ போன வாட்டி சப்போஸ் நீ வந்து அவர் நின்ன மைக் சின்னத்திலே ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா, விஜய் ரசிகராக இருந்தால் கூட நீ எனக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் அரசியல் தெரிஞ்சுதான் எனக்கு ஓட்டு போடு. நீ அரசியல் தெரியாத தற்கொலையாக இருந்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடு. அதுதான் நாம் தமிழர் சொல்கிறார். அவர் ஏன் வந்து விஜய் கடுமையாக விமர்சிக்கிறார் அப்படின்னா, அவரோட வாக்கு வங்கியிலேருந்து இளைஞர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பட் அதை அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞரா நீ என்கிட்ட வந்துரு, இல்லை அரசியல் எனக்கு வேண்டாம், எனக்கு சினிமா தான் முக்கியம்னா அந்த பக்கம் போ. அதான் பண்ற அரசியலும் சரியானது இல்லை, அது டிபேட்டபிள். நீங்கள் வந்து அது இப்போ தமிழ் தேசிய அரசியல் சரியா தவறா, சீமான் வைக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் சரியா தவறாங்கிறது இல்லை, சீமான் பண்றது தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அது தனியாக டிபேட்டபிள். பட் ஆனால் இந்த 8% ஓட்டு போட்டாங்க இல்லையா போன வாட்டி, அந்த 8% தக்க வைக்கிறதுக்கு சீமான் வந்து அந்த 8%ல இவங்களும் இருப்பாங்க. இப்போ வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள், விஜயோட நிர்வாகிகள், விஜயோட தொண்டர்களும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சீமான் முன்வைக்கிற கேள்வி என்பது, நீ அரசியல் தெரிஞ்சவனா அரசியல் தெரியாதவனா? அதனால் அந்த அளவுக்கு மோசமாக விஜய் அரசியலே பேசுறதே கிடையாது, அவர் அரசியல் மயப்படுத்தப்படாதவே இருக்கார். நான் பேசுகிற ஒரு அரசியல் ஒன்று இருக்கு, அதுக்கு நீ ஓகேனா எனக்கு ஓட்டு போடு அப்படிங்கிறது இருக்கார். இது எப்படி போய் நிறைய பேர் ஒவ்வொரு கணிப்புகள் சொல்கிறாங்க, சீமானோட 8லேருந்து 4 போயிடும், 7 போயிடும், 3 போயிடும், இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஓரளவு தக்க வச்சுருவதான் நான் பார்க்குறேன். ரொம்ப மோசமாக போயிடாது, தக்க வச்சுருவார்னு நினைக்கிறேன். இன்னொன்று தக்க வச்சுட்டாருன்னா சீமான் வந்து ஒரு பெரிய லீடராக மாறுவார். இந்த 8% ஒரு வேளை இந்த எலெக்ஷனில் தக்க வச்சுட்டார் அப்படின்னா அது மேலே பெரிய சாதனை தான். இந்த 4 முனை போட்டியில் தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு தான் அது எப்படி போகும்னு பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.